வணக்கம். சினி சினி மினிமினி. அரசியல் உலகில் பவனி வந்து கொண்டிருக்கக்கூடிய திருநாவுக்கரசர் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு ஒரு திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்திருக்கிறார் என்ற தகவல் உங்களுக்கு தெரியுமா? ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அவர் கதாநாயகனாக நடித்த திரைப்படத்தினுடைய பெயர் அக்னி பார்வை. 1992ஆம் ஆண்டு அந்த திரைப்படம் திரைக்கு வந்தது. அந்த திரைப்படத்தை இயக்கியவர் நட்சத்திர இயக்குனரான பி. மாதவன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த எங்க ஊர் ராஜா, ராமன் எத்தனை ராமனடி, பட்டிக்காட பட்டணமா, தங்கப்பதக்கம், வியட்நாம் வீடு ஆகிய திரைப்படங்களை இயக்கியவர் பி. மாதவன். இந்த மகத்தான இயக்குனர் இயக்கிய ஒரு திரைப்படத்தில் கதாநாயகனாக திருநாவுக்கரசர் நடித்திருக்கிறார் என்பது எவ்வளவு பெரிய விஷயம். இப்போது திருநாவுக்கரசர் என்று தன் பெயரை அவர் மாற்றி வைத்து கொண்டிருக்கிறார். இந்த திரைப்படம் உருவான காலகட்டத்தில் அவருடைய பெயர் திருநாவுக்கரசு. அவர் இந்த திரைப்படத்தை சொந்தத்தில் தயாரித்தார். பசும்பொன் ஃபிலிம்ஸ் என்ற பெயரில் இந்த திரைப்படம் தயாரிக்கப்பட்டது. இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் என்று அவருடைய சகோதரரான செல்வரத்தினத்தின் பெயர் இடம்பெற்றிருந்தது. நேர்மையான காவல்துறை அதிகாரியான ராஜா என்ற கதாபாத்திரத்தில் திருநாவுக்கரசு நடித்திருந்தார். திருநாவுக்கரசின் தாயாக இதில் படம் முழுக்க வந்தவர் K.R. விஜயா. இன்பசேகரன் என்ற அரசியல்வாதியின் கதாபாத்திரத்தில் நிழல்கள் ரவி நடித்திருந்தார். லஞ்சம் ஊழலில் திளைத்திருக்கக்கூடிய சட்டவிரோத செயல்கள் பலவற்றை செய்யக்கூடிய திருமூர்த்தி என்ற அமைச்சர் கதாபாத்திரத்தில் ராதா ரவி நடித்திருந்தார். அவரின் மகளாக நடித்திருந்தவர் அஞ்சு. மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய அரசியல்வாதிகளின் உண்மை தோற்றம் என்ன என்பதை மக்களுக்கு காட்டக்கூடிய வகையில் அரசியல்வாதிகளின் அட்டூழியங்களை மக்களுக்கு வெளிப்படுத்தி மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கி அந்த அரசியல்வாதிகள் எந்த அளவிற்கு அயோக்கியர்களாக இருக்கிறார்கள் என்பதை அனைவரும் தெரியக்கூடிய விதத்தில் நிரூபிக்க வேண்டும் என்பதை செயல் வடிவில் காட்டக்கூடிய நேர்மையான காவல்துறை அதிகாரி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய திருநாவுக்கரசு அருமையாக தான் வரக்கூடிய காட்சிகளில் தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி இருந்தார். நம்பியூர் தமிழ்மணி என்பவர் இந்த திரைப்படத்தினுடைய கதையை எழுதியிருந்தார். இந்த திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவு செய்தவர் R.H. அசோக். ஸ்ரீனிவாஸ் கிருஷ்ணா இந்த திரைப்படத்தினுடைய பட தொகுப்பாளராக பணியாற்றினார். திருநாவுக்கரசர் என்று இன்று அழைக்கப்படக்கூடிய அமைச்சராக இருந்த திருநாவுக்கரசு கதாநாயகனாக அக்னி பார்வை என்ற திரைப்படத்தில் நடித்திருக்கிறார் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்திருந்தவர் யார் என்பதை கேட்டால் நீங்கள் மிகவும் ஆச்சரியப்படுவீர்கள். அந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருந்தவர் நம்முடைய இசைஞானி இளையராஜா. இளையராஜா இசையமைத்த ஒரு திரைப்படத்தில் கதாநாயகனாக திருநாவுக்கரசு நடித்திருக்கிறாரா என்று நினைத்து நீங்கள் கட்டாயம் ஆச்சரியப்படுவீர்கள் என்று எனக்கு தெரியும். எனினும் இந்த திரைப்படம் திரைக்கு வந்தபோது மக்களுடைய வரவேற்பை பெரிய அளவில் பெறவில்லை. காலங்கள் கடந்தோடி விட்டன. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைய தலைமுறை திருநாவுக்கரசர் கதாநாயகனாக நடித்த ஒரு திரைப்படத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த தகவல்களை இங்கு நான் கூறுகிறேன்.